முதல் நிமிஷம் இந்த பெண் மடியில வச்சுக்கணும், ரெண்டாவது நிமிஷம் இந்த பெண் மடியில வச்சுக்கணும், மூணாவது நிமிஷம் இந்த பெண் மடியில வச்சுக்கணும்னு போட்டா. இந்த ஒரு பெண் எடுத்து மடியில வச்சுட்டா தந்தம் குரங்கிட இருத்தி ஒரு பெண்ணு வச்சுட்டு மெதுவா கண்ணனை பார்த்து கேட்கிறாளாம், உன்னுடைய தகப்பனார் ஆர்? சின்ன வயசு கண்ணனே. இது கண்ணன் பதில் சொல்லணும், வசுதேவர் அப்படின்னு சொல்லணும்னு ஆசை. அதுக்கு தோணித்தான், நாம இன்னும் பாடசாலை பள்ளிக்கூடத்துக்கே போல, இப்பதான் பிறந்த குழந்தைய ஒரு மடியில உட்காந்துருக்கோம், இப்ப போய் வசுதேவர்னு சொன்னா கண்டுபிடிச்சுருவாய்வா. அதனால நின் செங்கேள் விரலினும் கடைக்கண்ணிலும் காட்ட நந்தன் பெத்தனன் நல்வினையெல்லாம் நங்கள்கோன் வசுதேவன் பெற்றிலனே. சின்ன முகிலிலஞ்சிறு தாமரை கை, அந்த கைகளால பக்கத்தில் இருக்கிற நந்தகோபரை காட்டி கடைக்கண்ணால பார்த்தானாம். உடனே கண்டுபிடிச்சிட. பத்திடா, இந்த குழந்தை பெத்த தகப்பனார் இவர் தான் கை காட்டி கொடுக்கறது. குழந்தை எத்தியான வளரின்னு இருக்கும். ஆனா அது நம்ம குழந்தையா இருந்ததுன்னா என்னமா வேதம் சொல்லித்து தெரியுமோ, இத்தனாழி என்னமா சம்ஸ்கிருத வாசிருக்கு நம்ம சொல்லிருப்போம். பக்கத்து வீட்டு குழந்தை நன்னாவே சொல்லித்துனாலும் வளர்றதுன்னு. ஏன்னா பக்கத்து வீட்டு குழந்தை சொல்லி, எம் வீட்டு குழந்தையா இருந்தா அது வளரித்துனா கூட வேதம் சொல்லித்துனுவோம். அது அடுத்த வீட்டு குழந்தை வேதமே சொல்லித்துனா கூட அதை வளர்றதுன்னு நாம சொல்லுவோம். இது ஒருத்தி அதுக்கு மேல சொன்னதுதான் ரொம்ப ஆச்சரியம். பக்கத்துல இருக்கிற நந்தகோபாலனை காட்டினானா ஒருத்தி அவர் முகத்தையும் பாக்குறா, கண்ணன் முகத்தையும் பாக்குறா. திரும்ப திரும்ப பார்த்துட்டு நந்தகோபாலன் அப்படியே உரிச்சு வச்சிருக்குன்னா இந்த குழந்தை அப்படின்னாலும் கண்ணனுக்கு சிரிப்பு தாங்கல. இப்போ நான் பிறந்தது வசுதேவருக்கு, இவர் ஏதோ போனா போறதுன்னு சாதுவா நின்றுட்டு இருக்கார், இவரை பார்த்துட்டு என்ன உரிச்சு வச்சிருக்கு இவ போய் சொல்லிட்டு இருக்காள். இப்ப அரியாத்தனம் அத்தனை பெண்கள் எல்லாரும் மடியில வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட இப்ப கண்ணன் பதில் சொல்லிட்டான், அத்தனை பேரையும் ஒரே திரியா என் முன்னாடி கொண்டு நிறுத்திட்டோ இல்லையோ, தாயே உனக்கு வணக்கம் நன்றி. அதனாலதான் கைகூப்பு செய்கியான நின்னான் கண்ணன். பார்த்த நந்தகோபாலன் அவிழ்த்து விட்டார். கண்ணனே, வாசல்ல நாகப்பழக்காரி வந்திருக்கா, உள்ள போ, நெல்லு குதிர் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன், நெல்லை எடுத்துன்னு போய் நாகப்பழக்காரி கிட்ட கொடுத்து வாங்கி சாப்பிடு. கண்ணனுக்கு ஆனந்தம். இந்த கண்கள்ல இருந்து இத்தனாய் ஜலம் கொட்டிருந்ததா. இவனுக்கு ஏற்கனவே மை தீட்டி வச்சிருந்தா யசோதை, கண்ணு நன்னா தெரியணுங்கிறதுக்காக. இதுவே மை, இதனுடைய திருமேனிய மைப்படுமணியான் மை. இதுக்கு ஒரு மை எழுதியிருந்தா இன்னும் கருப்பு. இந்த கருத்த மைய அழிச்சுண்டு தண்ணீர் அப்படியே கடகடான்னு கொட்டிட்டுனா கருப்பும் கருப்பும் சேர்ந்து வித்தியாசமே தெரியல யாருக்கும். அத்தனை கருத்த கண்ணன். ஆண்டாள் பாசுரத்திலே கண்ணனன்னு கருந்தெய்வம் காட்சி பழக கிடந்தேனே புண்ணில் புளிப்பெய்தார் போல். கண்ணனிடத்துல மறக்கணும் நினைச்சா எதுவனா மறக்கிறதே தவிர அவனுடைய கருப்பை மட்டும் என்னால மறக்கவே முடியலேன்னுட்டாள் ஆண்டாள். கருப்பு தான் நல்ல வரணம். சில பேர் நினைச்சா வெளுப்பா இருந்தா அழகுன்னு, சாமுத்திரிகா லட்சணம் அதை ஒத்துக்கவே ஒத்துக்காது. கருப்பா இருந்தா தான் அழகு சாமுத்திரிகா லட்சணத்தின்படி. வெளுப்பா இருந்தா அந்த நாள்ல பெரியவர்களா ஒத்துக்கிறதே கிடையாது. கீழே பார்த்திருக்கோம், கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பெண் எப்படி இருக்கணுமா, ரொம்ப வெளுப்பா இருந்தாலும் கூடாது, ரொம்ப கருப்பா இருந்தாலும் கூடாது, நடு மத்தியமத்துல தான் இருக்கணும் வர்ணம்னே கீழே பராசர பகவான் தெரிவிக்கிறார். அதனால கண்ணன் நல்ல கருநிற வண்ணனாக சேவை சாதிக்கிறான். நீலமேக சியாமளன் கருத்த திருமேனியோட கூட கண்கள்ல இருந்து ஜலம் பெருக, இந்த ஜலம் ஒரு பக்கம், சிரிப்பு ஒரு பக்கம். இந்த குழந்தைகள்லாம் சில சமயம் என்ன பண்ணும், ஒரு பக்கம் அழுதுட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் வேண்டிய தின்பண்டத்தை வாங்கி கொடுத்துட்டோம்னா வாய் பாட்டுக்கு சிரிச்சுட்டே இருக்கும், கண்ணு பாட்டுக்கு அழுதுட்டே இருக்கும். கண்ணு அப்படிதான், கண்ணு அழுதுட்டு இருக்க, வாய் சிரிக்கிறது. உள்ள போனா நெல் குதிர்ல இருந்து கை நிறைய நெல் எடுத்துட்டான். வேகமா ஓடி வர்றதுக்குள்ளே நந்தகோபாலன் திருமாளிகை 8 கட்டு திருமாளிகை. ஒரு கட்டா இந்த நாள்ல எல்லாம் பின்னாடி போனோம்னா 170 அடி 200 அடின்னு வா, அகலம் கேட்டா 13 அடி 15 அடின்னு வா. நீளம் மட்டும் இப்ப ஸ்ரீரங்கத்துல உத்தரவீதி வீட்டை போய் பார்த்தேன்னா 250 அடி நீளம், அகலம் 15 அடி தான் இருக்கும். இவர் வீடு அகலமாவும் இருக்கு நீளமா இருக்கு. பின்னாடி போய் நெல் எடுத்துட்டா சின்ன கையொல்லியோ. அதனால ஓடி வர்றதுக்குள்ள பாதி நெல்லு கீழே விழுந்துட்டு, அங்கேந்து மிச்ச பாதி நெல்ல கூடக்காரி கூடையில போட்டு எனக்கு நாகப்பழம் கொடு கேட்டான் கண்ணன். அவ சொன்னா, எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடு, உனக்கு நான் திரும்ப நாகப்பழம் தரேன்னா. நான் கொடுத்திருக்கேனே, நெல்லு நிறைய போட்டேன், இன்னும் என்ன பசு வேணுமா மாடு வேணுமா எது வேணும் கேளு தரேன். அவ திரும்ப கேட்டா, நீ கொண்டு இந்த நாகப்பழத்துக்காக அரிசியை போட்டியா, அப்ப உன் கைய சேவித்தேன், அதுல சங்கரேகை சக்கரரேகை கண்ணிலே பட்டது, வலக்கை ஆழி இடக்கை சங்கம், நீதான் மோட்சத்தை கொடுக்க வல்ல திருமால்ங்கிறத தெரிஞ்சுட்டேன், மோட்சம் கொடு நாகப்பழம் தரேன் என்ன. அவன் அந்த கண்ணனை பார்த்து சொல்ல, தேவலையே, நாகப்பழத்துக்கு மோட்சத்தை வித்து இன்னி வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை, கொடுத்துட்டான் கண்ணன். அவ்வளவு தானே, எனக்கு நாகப்பழம் வேணும் உனக்கு மோட்சம் வேணும், இந்த மோட்சத்தை கொடுப்போம் என்ன. மோட்சமிச்சேது ஜனார்தனாது, ஜனார்தனான கண்ணன் மோட்சத்தை கொடுத்தான், நாகப்பழத்தையும் வாங்கி பெற்றுக்கொண்டான். இந்த நாகப்பழம் சாப்பிட்டதே தனி கதை. ஒரு நாள் நாகப்பழத்தை சாப்பிட்டுட்டு சில பேருக்கு வழக்கம், போலவே பிரசாதம் வாங்கிட்டோம்னா தெரை போட்டிருந்தா அதுல அழகா தொடச்சு விடுவா, இல்ல தூண் எங்கேயாண்டு இருந்ததுன்னா அதுல தொலைச்சிருவா. கண்ணன் புறத்தையார கட்டப்படுத்துறதே இல்லை, கையில எதை வாங்கினாலும் தன் துணியில தானே தொடச்சு விடுவான். இவன் நித்தியப்படி பட்டு பீதாம்பரம் சாத்தி சாத்தி அனுப்பிச்சு ஊஞ்சி போட்டா யசோதை, நித்தியம் நாகப்பழ கரையை தொடச்சுன்னு வந்தா இவ எங்கனமா தான் துவைக்கிறது. இப்ப இந்த நாளாட்டம் துவைக்கிறதுக்கு அவ்வளவு தூரம் யாரும் பண்ணி வைக்கல அந்த நாள்ல. ஆனால் இவ பார்த்தா கார்த்தால கிளம்பச்சே பட்டு எல்லாத்தையும் கழட்டிடுவள்,
மாந்தோல் மரவுரிய கட்டி அனுப்பிச்சு வச்சிருவள். நீ எவ்வளவு வேணா தொடச்சுக்கோ, அதை பத்தி கவலையிலே. இப்போ கரையாவும் கழிகோலும் கையிலே பிடித்த சிறுவாய் கயிறுமாக கண்ணன் போயிட்டு வருவான். இந்த நாகப்பழத்தை பத்தி ஒரு அழகான கதை உண்டு. ஸ்ரீரங்கத்திலே ராமானுஜர் எழுந்தருளி இருந்த காலம் 1017 இருந்து 1137. இப்ப ஆங்கில கணக்கு சொல்றமே, அதுல 1017 இருந்து 1137 வரைக்கும் ராமானுஜர் இருந்தார். மகாஜானி மகாவித்வான் இருந்தா, பக்திங்கிறதுலே கலங்கியே கிடந்தவர். ஒரு நாள் ரங்கநாதனை போய் சேவித்தா முகம் ஜலதோஷம் பிடிச்ச மாதிரி இருந்துதான். அது என்ன, திருமாலுக்கு போய் விக்கிரகத்துல ஜலதோஷம் தெரியுமான்னு யாரும் கேட்க வேண்டாம், அப்படி தெரியும்னு நினைக்கிறவன் தான் பக்தன். உடனே திரும்ப கேட்டாராம், யாரோ என்னமோ தப்பா கொண்டு போய் எம்பெருமாளுக்கு சமர்ப்பித்துள்ளீர்கள், என்ன யார் கொடுத்திருக்கீங்கன்னு கேட்டார் ராமானுஜர். முதலியாண்டான்கிறவர் கிட்டக்கு வந்து சொன்னார், ராமானுஜருடைய பிரதான சிஷ்யர். அவர் சொன்னாராம், நான் தான் தத்தியோனம் கொடுத்தேன், கண்ணனுக்கு தயிர் பிரசாதம் ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன், கொடுத்தேன். போனா அவர் தத்தியோனம் கொடுக்கிற தப்பு இல்லை, கூட என்ன கொடுத்தாயின்னு கேட்டார். அவர் நாகப்பழம் பிடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதையும் சேர்த்து கொடுத்தேன்னார் முதலியாண்டார். தப்பு பண்ணிவிட்டீர். நாகப்பழத்தை தனியா கொடுத்திருக்கணும், தத்தியோனத்தை தனியா கொடுத்திருக்கணும். தத்தியோனத்தையும் நாகப்பழத்தையும் சேர்த்து தாட்டா ஜலதோஷம் பிடிக்கும். இது வைத்திய சாஸ்திரம். அதனாலதான் நம்பெருமாளுக்கு ஜலதோஷம் பிடிச்சிட்டு போல் இருக்கு. இன்னும் குருட வாகன பண்டிதரை கூட்டு மருந்தெழைத்து பெருமாளுக்கு கொடுத்ததாக சரித்திரம். கண்ணனே நம்பெருமாள், கண்ணனே பெரிய பெருமாள். இந்த ரங்கநாதனையே ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அனுபவித்துள்ளார்கள். யசோத கட்டி வைக்க தலையை விடுவித்துக் கொண்டு கண்ணன் நேரே போனான். அவருடைய கைகளுக்கு கொடுத்து வேண்டாம் மோட்சத்தையே கொடுத்து நாகப்பழத்தை பெற்ற கதை. இதனாலதான் பூர்வர்கள் இன்னைக்கு சொல்லுவார்கள், யாருமோன் நிலைமையனா அறிவறிய எம்பெருமான், யாருமோன் நிலைமையனா அறிவழிய எம்பெருமான். எப்பேற்பட்டவனும் கண்ணனை தெரிஞ்சுக்காத போடலாம், எவ்வளவு சாமானியப்பட்டவளும் கண்ணனை தெரிஞ்சுட்டு போடலாம். பிரம்மா கூட கண்ணனை மறந்து போடலாம். ஒரு நாகப்பழக்காரி கண்ணனை தெரிஞ்சுட்டு போட்டாளே, இவங்கிட்டதான் மோட்சம் கேட்டோம்னு வாங்கி பெற்றாளே, கொடுத்தான் கண்ணன பெருமான். அதைத்தான் சாதித்தார். பூதனாயா விநாசஸ்ச சகடஸ்ய விபர்யயா வினா வாதாதி தோஷேன துருமயோகோ பதனம் ததா விருந்தாவனம் பகவதா கிருஷ்ணேன அக்ருஷ்ட கர்மணா சுபேன மனசாத்தியாதம் கவாம் விருத்திம் அபிப்சதா. பசுமாடு கன்றுகளை மேய்ப்பதில் அத்தனை ஆசை கண்ணனுக்கு. திவத்திலும் பசுநரமேப்பு உவத்தி நித்த சூரிகளுக்கு நாயக்கனா இருக்கிறத விட மாடு கன்றுகளை மேய்ப்பதில் அத்தனை ஆசைப்பட்டானா. அண்டாள் பாசுரத்துல கறவகள் பிஞ்சென்று காணம் சேர்ந்துண்போம்னு பாடினாளா. கறவ மாடுகளுக்கு பின்னாடி போனான். கறவ மாடுகள் கண்ணனே பின்னாடி வான்னு கூப்பிட்டதே கிடையாது. ஆனா ஏன் பின்னாடி போனா தெரியுமா? பின்னாடி வரச்சே வராதேன்னு தடுக்காது. இத ஒன்னத்தான் என் பெருமான் எதிர்பார்க்கிறான். வான்னு கூப்பிடணும்னு அவன் எதிர்பார்க்கிறதே கிடையாது. அவன் வந்துருவான். வரச்சே நீ யார் எனக்கு நல்லது பண்ண, உன்னை யார் கூப்பிட்டா அப்படின்னு சொல்லாமல் இருந்தால் போரும் கண்ணன் பின்னே வருகிறான். மாடு கன்றுகளுக்கு பின்னாடி அவன் போன கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம் மாடாட்டம் இருந்தா போரும். அவன் நல்லது பண்ண வரச்சே தடுக்காமல் இருந்தாலே நமக்கு நல்லத்தை செய்கிறான். அதனாலதான் பெருமான் விலக்காமை, அவன் நல்லது பண்ண வரச்சே விலக்காமல் இருக்கணும் இல்லையோ. அதை கரவகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம்னு சாதிக்கிறாள். பிருந்தாவனம் பகவதா கிருஷ்ணேன அக்லிஷ்ட கர்மனா. சின்ன வயசு கண்ணன் குழந்தைகளுக்கெல்லாம் அப்பூச்சி காட்டுவான். அப்பூச்சி காட்டுறதுன்னா இந்த ரப்ப இருக்கும் இல்லையோ, அப்பப்ப இதை இப்படி திருப்பி காட்டுவோம்னா உள்பக்கம் சவப்பா இருக்கும். அந்த மாதிரி திருப்பி காட்டச்ச பக்கத்துல இருந்த குழந்தைகள்லாம் கொஞ்சம் பயப்படுமா. இதுக்கு அப்பூச்சி காட்டுதல்னு பேர். பெரியாழ்வார் இதுக்குன்னு 10 பாசுரம் பாடினார். அதகன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான், மெச்சூது சங்கமிடத்தான்னு 10 பாசுரம். இந்த இடது கையிலே சங்கத்தை பிடிச்சிருக்கிற கண்ணன் அப்பூச்சி காட்டினான்னு ஆழ்வாருடைய பாசுரம். ஸ்ரீரங்கத்திலே அரையர் சுவாமி உண்டு. நீங்கள்லாம் அத்தியனோத்சவம் சேவிச்சிருக்கலாம். இந்த மார்கழி மாசம் வந்ததுன்னா வைகுண்ட ஏகாதசி வருதா, அதுக்கு முன்னாடி 10 நாட்கள் பகல் 10, அத்தோட 10 நாட்கள் இரா 10, 21வது நாள் அத்தியனோத்சவம் இயற்பாவோட முடிவடையும். இது 21 நாள் பெரிய உற்சவம் ஸ்ரீரங்கத்திலே. இன்னைக்கு நடக்கிற உற்சவம் ஆழ்வாருடைய 4000 பாசுரங்களுக்காகவே ஏற்பட்ட உற்சவம். அங்க அரையர் சுவாமிகள்லாம் அபிநயம் பிடிப்பார். பாசுரத்துக்கு நாட்டிய முத்திரைகள்லாம் பிடிச்சு காட்டுறாளோ இல்லையோ, அந்த மாதிரி அரைய சுவாமி அபிநயம் பிடிப்பார்கள். இந்த பாட்டை பாடிந்தார், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். உடனே இந்த அரையர் அபிநயம் பிடிக்கணுமா, தன்னுடைய 2 விரலை இப்படி வச்சு காட்டினார். கண்ணன் இந்த மாதிரி பிரிச்சு பக்கத்துல இருந்த குழந்தைகள்லாம் பயப்படுத்தணுட்டு. பின்னாடி எம்பாருங்கிற மகாச்சாரியர் அமர்ந்திருந்தார். அவர் அங்கேந்து சைகை காட்டினாரா, இப்படி வச்சு சைகை காட்டியிருக்கார். ஏன்னா ஊர் குழந்தைகளா இருந்தா, நம்ம போல சாதாரண குழந்தையா இருந்தா ரெப்பைய மாற வைத்து பயப்படுத்தும். இது என்ன சாமானிய குழந்தையா, இது சர்வலோக மகேஸ்வரன் கீழே பிறந்திருந்தா என்ன பண்ணும், குழந்தையோட குழந்தையா விளையாடிட்டே இருப்பார். யாரானு பயப்படணும்னு தோடினா திடீர்னு மறுபடியும் இந்த 4 கைகளோட சங்க சக்கரத்தை காட்டுவான். இது என்ன ஆறு வந்துருத்தா, பேயா பிசாச்சா எது வந்துருத்து தெரியலையே என்று குழந்தைகள்லாம் சேர்ந்து பயப்படுமா. இதைத்தான் அப்பூச்சி காட்டுகின்றான்னு ஆழ்வார் சொல்றார்.
நீர் சொல்றா போலே வெறும ஊர் குழந்தையாட்டம் கண்ணை புரட்டி விழித்தல் அன்று என்ன சாதித்தாரா எம்பார். இந்த கோட்டியில அவர் பின்னாடி உட்கார்ந்துருக்கார். முன்னாடி ராமானுஜர் வீத்திருக்கிறார். பின்னாடி அவர் இருக்கிறதே ராமானுஜருக்கு தெரியாது. அங்கிருந்தே சொன்னாராம், எம்பாரே இருந்தீரோன்னு கேட்டாராம். என்ன இந்த அளவுக்கு அர்த்தம் சொல்லணும்னா எம்பார் ஒத்தராத்தான் இருந்திருக்க முடியும். என்ன பின்னாடி இருக்கிற எம்பார அங்கிருந்தே சாதித்தாராம் ராமானுஜர், எம்பாரே இருந்தீரோன்னு. அதுக்கப்புறம் எம்பார போய் கேட்டிருக்கா, இந்த பாட்டுல அப்படிங்கறத எங்க கண்டுபிடிச்சீர்னு. எம்பார் பதில் சொன்னாரா, பாட்டு ஆரம்பம் எப்படி இருக்கு பாருங்க, மெச்சூது சங்கமிடத்தான்னு பாட்டு ஆரம்பிக்கிறதா. எதுக்கு சங்கத்தை சொல்லிட்டு அப்பூச்சி காட்டுறத பத்தி ஆழ்வார் பாடுறார்? சங்கத்தை வச்சுண்டு தான் அப்பூச்சி காட்டுவன்கிறதுக்காக. என்ன எம்பார் சேர்த்து அர்த்தத்தை காட்டுவான். இது கண்ணன் சிறு பிராயத்தை விளையாடின அற்புத சரித்திரம். அப்பூச்சி காட்டுகிறதும் அதை பத்தியும் பாடினான். கண்ணன் பெருமான் நவநீத சௌர்யத்தை பண்ணி காட்டினான். அதே போல வேணுகானத்துக்கு தனிச்சிறப்பு. இந்த பிறந்த கண்ணன் திருவிளையாடல்கள் சேட்டிதங்கள் இது இத்தனை எதற்காக பார்க்கிறோம்? 4 ஸ்லோகம் ரொம்ப முக்கியம். கண்ணன் கீதையில சாதிக்கிறான், அஜாயமானஹா பகுதா விஜாயத்தே, பல படிகளாக பிறக்கிறான்னு பார்த்தோமா. 4 ஸ்லோகம். பகூனிமே வெதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுன தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தப அஜோபிசன் அவ்வேயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாம்யாத்மமாயயா யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாம்யஹம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. நான் பிறப்பது தர்மத்தை ரட்சிக்க, சாதுக்களை ரட்சிக்க, துஷ்டர்கள் அத்தனை பேரையும் முடித்து விடுவதற்காக. பிறந்து இத்தனை செயல்கள் எதற்காக தெரியுமா? பிறந்தான் கண்ணன், இத்தனை தூரம் திருடினான், பால் குடித்தான், கட்டுப்பட்டான், அப்பூச்சி காட்டினான்கிற ஓரொரு கதைய பேச பேச நினைக்க நினைக்க இவன் பாபங்கள் அத்தனையும் விலகி போய் இனி பிறக்க வேண்டிய தேவையே இல்லாமல் கிருஷ்ண சாயுஜ்யமாகிற மோட்சத்தை பெறுகிறான்கிறது எல்லா அறிஞர்களும் காட்டி கொடுத்த அற்புதமான வழி. கண்ணன் பெருமான் பிறந்ததையும் பார்த்தோம், வளர்ந்ததையும் பார்த்தோம், நவநீத சௌர்யத்தை பார்த்தோம், பூத்தனை சகடாசுரன் கொன்றதத்தனையும் பார்த்தோம். இனி மேலே நாம பார்க்க வேண்டிய கதைகள், அவன் எப்படி கோவர்தனோத்தரணம் பண்ணினான், காளிங்கனை எப்படி முடித்தான், வத்சாபகாரத்தை எப்படித்தானும் சரிப்படுத்தினான், கம்சனை எப்படி முடித்தான், ஸ்ரீ ருக்மிணி பிராட்டி எப்படி திருக்கல்யாணம் பண்ணி கொண்டான்கிற கதைகள் அத்தனையும் நாளை சாயங்காலம் இந்த இடத்துல 6 மணிக்கு உபன்யாசம். எனக்கு கொஞ்சம் நிறைய விஷயங்களும் இருக்கிறபடியாலே நாளை சாயங்காலம் 6 மணிக்கு இந்த இடத்துல உபன்யாசம் ஆரம்பம். 8:30யோட கண்டிப்பா முடிச்சிருவேன். அடியனுக்கு மேற்கொண்டு வண்டியை பிடிச்சு ஊரு போய் சேர்ந்தாகணும் 10:15. அதனால கண்டிப்பா 8:30 மணிக்கு முடிச்சிருவேன். நீங்க 6 மணிக்கு வந்து விட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிற கண்ணனுடைய சரித்திரங்களை பார்த்து, கிருஷ்ண சரித்திரம்ங்கிற 5வது அம்சத்துக்கு மட்டும் நம்ம 7 நாள் வச்சுட்டு இருந்தோம்னா ஓரளவு பார்த்தோங்கிற திருப்தி கிடைக்கும். அது இருக்கிறதுக்குள்ள இந்த 1.5 நாள் பார்க்கணும்னா கண்டிப்பா பார்த்து முடிஞ்சிட போறது இல்லை. இருந்தாலும் ஏதோ சொல்ல முடிந்த அளவுக்கே அடியார்களுக்காக தெரிவித்தேன். நாளை சாயங்காலம் 6 மணிக்கு வந்து சேர பிரார்த்திக்கிறேன்.